சரியா? கமலவாணன் அண்ணன் போதவர்களுக்கு பருத்தருவுக்காக மாலை எங்களது பனைக்குடி அன்பு சகோதரர் ராஜ நடிகர் முத்துராமலிங்கம் அவர்கள் எங்களுக்கு இசைக்குழுவுக்கு 200 ரூபாய் அம்பளிப்படுத்தி கௌரவப்படுத்தியிருக்கார்கள். அவர்களுக்கு எங்களது கலைக்குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கம். பெரிய அவர் தானாவதி அருமையாக படக்கூடியவர். இப்போ கொஞ்ச நாள் தான் வரமாட்டுக்காரு வேலை பழக்கனால. அவருக்கு இவருக்கு சாமருங்க இல்ல இல்ல இவருக்கு இத்த தண்ணி துண்டு எதுக்கு போட்டீங்க? பேசாம ஒரு கரிச்சிப்பு வேணாம். அவருக்கு எத்தனை தண்ணி துண்டு? எம்மளவும் செம்மறேன் என்ன போட்டாலும் ஏற்றுக்குருவேன். இத நான் வேஸ்டியா கட்டி குளிச்சுக்குருவேன். ஆமா கரிச்சிப்ப கோமணம் கட்டி குளிச்சுக்குருவேன். உனக்கு சேருமா? சேராதுல ஆமா. பொன்னாடி போட்டி மாலை விட்டு பொன்னாடி போட்டி கௌரவப்படுத்திய குரமக்குளம் வடக்கு தெரு பங்காளி அனைவருக்கும் எனது சார்பாகவும் எங்கள் கலைக்குழு சார்பாகவும் மற்றும் நாடகத்தின் அமைப்பாளருமான எனது அருமை அப்பா சொல்ல முடியும் மூக்கையா அருமை அப்பா அவர்களுக்கும் மற்றும் இங்கே சிறந்த முறையில் யூடியூப் எடுத்துக்கிட்டு அருமை உள்ளங்கள் 20 வந்திருக்கிறார்கள். ஆமா அருமை 2 உள்ளங்களுக்கும் எனது சார்பாகவும் எங்கள் கலைக்குழு சார்பாகவும் நன்றி நிலையில வணக்கம் 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 வணக்கம். ஒரே அடியில மூக்கு தள்ளி வெளியில வந்துடும். என்னையா வராதுமா 1000 சம்பளம் 100 வழியாக கட்டேன். நான் உயிரோட கட்டிருக்கீங்க 1000 சம்பளம் 100 பரிவாண்டு ஒரே ஆள் எடுத்துக்கிட்டு அடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கிட்டே அம்பளம் என்ன கூட்டு வந்திருக்கேன். அம்பளம் என் பங்காளி ரேஷன் காசை வடிக்க சொல்லாங்க சரியானவே. சொரிக்குளம் செலவுமே பின்னாலதான் வந்திருக்கேன். என் பங்காளி அவர் பங்காளி வேணும். அதான் கூட
சொல்றது அவன் தான் தோறானாவே 1000 கம்பம் 100 பரிவாரம் அப்படின்னா யாருக்கு தெரியும் அப்ப சொல்லக்கூடாது. தெரியாம சொல்லிட்டேன். ஏய் அப்ப தெரியாத எதுக்கு சொல்ற? தெரியாம சொல்லிட்டியா முடியா? ஏய் எல்லாரும் சோத்த திங்கிறாங்க. நீ என்ன பிரியா திங்கிற? அப்பன்னு கேட்பாங்க யாரு? அப்ப அதுக்கு பதில் சொல்லுங்க. 1000 கம்பம் 100 பரிவாரம். அந்த கிட்டயா கேக்குறேன். பரிவாரம்னா என்ன? என்ன சார் என் வார்த்தை எனக்கு எழுதி கொடுத்துடாதியா? என்னது பரிவாரம்? அதாவது மத்த கம்பெனிகிட்ட நான் கேள்வி கேட்க முடியாது. சரி சார். கட்டவும் நாடகம்டா எங்களுடைய சந்தகத்தை கேட்கிற ஒரே ஒரு நடிகன், மாபெரும் நடிகன் இந்த போதவூர் தான். உங்கள்கிட்ட கேட்டா எங்களுக்கு விளக்கம் கிடைக்கும். சொல்லுங்க சொல்லுங்க. 1000 கம்பம் 100 பரிவாரம் அப்படின்னா பரி என்றால் குதிரை. ஓஹோ குருதையா? குதிரை குதிரை குதிரையா? குதிரை 100 குதிரைப்படை வீரர்கள் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் மன சபரிகம்பலம் சின்னவாறு கொள்ளவாறு வேற்றவாறு தோற்றவாறு கம்பளியவாறு காப்பியவாறு வீர கவுடவாறு தொட்டியவாறு பாலவாறு. எனக்கு ஒரு கவசவாறு, இவருக்கு ஒரு வில்லுவாறு, அவருக்கு ஒரு ஜொங்குவாரு. நீங்க சொன்னவாறு 4 வாரம் என்கிட்ட இல்ல. அப்புறம் இந்த டான்ஸ்காரர் இருந்துச்சுல சிந்திச்சா சிந்திச்சா ஆமா சிந்திச்சா ஆ. சிந்திச்சா ஆமா. சிவப்பு கலர் சிந்திச்சா பச்சை கலர் தொங்குச்சா. ஏன் முன்னாலே சொல்றியா என் மகளை? உனக்கு மகா எனக்கு மகையா? அப்ப மாப்பிள்ளைன்னா எனக்கு உனக்கு மகனா எனக்கு மாப்பிள்ளை வேணும் நீ. இன்னைக்கு இருந்து அப்படியே வச்சுக்கிடுவா. அந்த சிந்திச்சாவுக்கு என்ன வச்சிருக்க? எனக்கு மகன் வேணும். சரி. 47 வருஷமா ஒரு வாரம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். என்னது அப்படி என்ன வாரு? நான் மட்டும் தொழில் அடிச்சுக்கு கவர்மெண்ட் பேசாம குளூர் மணி கிட்ட கொண்டு போய் கொடுங்க. அவன் பூரா மொழிக்கு போடுவானே. அண்ணன் ஒளி சேசி மன கட்டுப்போ ராசா ஊமத்திர மகராசா இவன் காணாத மூவரும் வீட்டில் கேட்கணும். அந்த ராமதாஸ் மேல்பாட்டு வச்சுக்கிட்டு 1000 மைலுக்கு பார்த்த வெள்ளையன். நான் சொன்னாலும் கோவப்படுறீங்க. நீ சொல்லலாம் வருத்தப்படுற. ஏங்க 1000 மைல் அதான் சொல்றேன். மயில்னு சொல்லக்கூடாதுங்க. சரி இப்ப மயில் மயில் 1000 மயில் கீழ் குண்டிகள் மயில் மயில் 1000 மயிலியா? இது என்ன வம்பு மயிரா இருக்கு? இதெல்லாம் வீம்பு மயில பேசுற? தேவ மயிரா? சும்மாரியா குஞ்சு மயிலு. யார கேக்குற? என் மகன் உங்களுக்கு என்ன வேணும்? பருவ மருமக வேணும். தெரியலையா? அவன் இங்க இருந்து பார்த்தா தெரியாது எனக்கு எப்படின்னு. ஆமா 1000 மைலுக்கு பார்த்த விளையன் என்ன கேட்டால் கிறிஸ்துவன் கேட்டால் அதற்கு மகராஷ்டிரத்தில் விட்டால் வானம் படுகிறது பூமி கிழிகிறது. ஆமா மயிட்ட புடுங்க போயாகுது. என்னது அவர் பேசுறது? மானம் பொழியுது, ஆனம் பொழியுது, எல்லாத்துக்கும் கிளியுது தெரியும். ஆமா பூமி கிளியுது, நம்ம தான் நடு வீட்டுக்குள்ள போய் பறந்துட்டு இருந்து கிளியுது. எங்க அப்பட்டா நடு வீட்டுக்குள்ளே கிளியுது. பேப்பல எங்க அப்பட்ட நடுவுல கிழிக்கிறதுனால சண்டாளிங்க அப்பயும் பறட்டு வந்திருக்காரு. அப்ப தெரியாம குளிச்சிருக்காங்க. அப்புறம் ஊரை கூட்டி கிழிப்பாங்க. நாமெல்லாம் நாடகத்தை அனுப்பி விட்டு இதே சொல்லிட்டு இருக்காங்க. யார் அப்பா? எங்க அப்பா ஒரு ஆள் ஒண்ணு, சரி. சேதுராஜங்க அப்பா ஒரு ஆள் ஒண்ணு, முன்னமலா செந்தில்குமார் சரவணகுமார் அப்பா ஒரு ஆள் ஒண்ணு, இதே சொல்லிட்டு இருக்காங்க. சிவஜான சித்தப்பா. வானம் முடிகின்றது, பூமி விளைகின்றது, கொடுக்க மாட்டேன் கிருஷ்ணன் நினைத்தார். உடனே அந்த வெள்ளையன் பெரிய மகாராஜ் முங்கிய தோட்டிலுக்கு அதை பார்த்து இளைய மகாராஜை கோபம் கொண்டு அந்த வெள்ளக்கார பையன் வடது விஷயத்தை சலக்கண்டி வெட்டினார். உடனே அங்கு கலவரமும் புரட்சியும் ஏற்படுது. இதன் காரணத்தை மனதில் எண்ணிக்கொண்டு தூக்கியாக மகாராஷ்டிரவரையும் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த விஷயத்தை அறிந்த வெள்ளையத்தவன் வெள்ளையர்களை வெட்டி வீழ்த்தி சிறை மீட்டு வரும் பொழுது அந்த ராமநாதபுரம் சேதுபதி மகன் வெள்ளையமானை சிறை எடுத்து வந்தார். உடனே இருவருக்கும் எத்தனை சிலையில் திருமணத்தை விட்டு வல்லநாடுகளை வைத்தனர். அந்த கலவரத்திலும் கையால் இழப்பிலும் இவன் தானாகப்படிய மட்டும் மறந்து தோட்டும். இவன் தானாகப்படியவர்கள் வெள்ளையர்கள் சிக்கிக் கொண்டார். அப்படி சிக்கிக் கொண்டவர் வெள்ளையர் வந்து தப்பிக்க ஒரு கருதல் பண்ணி ஒரு யோசனை பண்ணி மொத்தம் எத்தனை மணி இருக்கு? 250 மணி இருக்கு. நாடக சீசன் முடிஞ்சு வாங்க அப்படியே கிளம்புவோம். நானும் வர்றேன், அம்பலகர்ல வர்றேன். அம்பளம் நான் நம்பி விடுவேன். சரி. எங்க அண்ணன் எங்க சாரா விஎம் சாமியை நம்பி விடுவேன். சரி. எங்க அண்ணன் அர்ஜுனனை நம்பி விடுவேன். சரி. ஒன்னைய நம்பி மட்டும் விட மாட்டேன். ஏப்பா நான் நல்லா நேப்பேன்ப்பா. தண்ணி அடிக்க காய்ச்சல ஒண்ணு சொல்ல ஒத்த கடையை விட்டு போடுவோம் சொல்லவா? யோசனை பண்ணி அப்ப தப்புத்துள்ளவர் மகாராஷ்டிரன் என்ன கேட்டார்? தனது மகன் சிவசுப்பிரமணியன் கல்யாணக்காரர்களாக நெருக்கிட்டார். அதற்கு மகாராஷ்டிரனை விட்டார். மந்திரிகளை ஏற்கனவே வெள்ளைத்தவனுக்கும் வெள்ளை மகன் திருமணத்தும் போது அதனுள்ள நெல்லும் பண்ணும்
விட்டால் போய் வட்டிக்கு நிற்கிறார்கள், கடனாக கேள்கள், கொடுத்தால் பாருங்கள், கொடுக்காவிட்டால் மீறினால் அப்பொருளை சாத்தியமாக கொன்றுவார்கள், அதை வென்றுவார்கள் என்று இருதரப்பாக தெரிவித்ததாக மந்திரிகளை என்னிடம் தெரியப்படுத்தினார். அதன் பிரகாரம் 1000 கம்பளம், 100 பரிவாரம், 64 படை வீரர்களும் கஜல் கொண்டார் சென்றோம். வட்டிக்கு நேர் கேட்டோம். கேட்பதற்கு எங்களையும் மகாராஷ்டிர இருவரையும் தாறுமாற வெளிப்படுத்தி பேசினார்கள். ஏற்றுக்கு போட்டியா பேசினார்கள், எங்களுக்கு முகடியா பேசினார்கள், அவதூறா பேசினார்கள், தரக்குறைவா பேசினார்கள், மதிப்பில்லாத பேசினார்கள். சும்மா என் வெண்ணெய் இதாயா மதிப்பிடாம பேசுறது. வெண்ணையின் மறுபெயர் என்ன? வெண்ணையின் மறுபெயர் பதம். பதமா நான் சொல்ல வந்தேன் மாப்பிள்ள. உன்னை போய் நான் வெண்ணெய் வேணா அப்படி சொல்லக்கூடாது. ஏண்டா என் மொச்ச வெண்ணெய் பதம் பதம், ஏண்டா என் மண்டி வெண்ணெய். ஆமா அப்படியே வந்துட்டாலும் தப்பி நிரந்துரும். தப்பி இல்லையா, உனக்கு தப்பி நிறைய, எனக்கு அது நிரம்பிடும். சிறுதுளி பருவல இது நமக்கு தேவையான விஷயம். உங்களை கொலை செய்து 136 நெற்களை மலையாள ஓட்டுப்படாத இருந்திருக்கும். இது அலுவலகத்தாக பெரிய மகராட்சி எதிர்பார்த்து மறுக்கிறார்கள். என்ன ஓடும் தெரியவில்லை. இந்த திரியாட் நாயக் இருக்காரு, சுப்ர நாயக் இருக்காரு, கோடாங்கி நாயக் இருக்காரு, எல்லா நாயக்கையும் எதிர்பார்த்து பிறகு மகராட்சியோட சந்திப்போம். ஆமா, அதனால மாமன்னர் மருத்துவ வழிபட்டு பார்ப்போம். தென்பாண்டி நாட்டிலே செருபதி பூமியிலே, ஐயா செருபதி பூமியிலே, பூமியிலே தென்பாண்டி நாட்டிலே சிவகங்கை சீமையிலே, ஐயா சிவகங்கை சீமையிலே, சீமையிலே
பாராட்டி மாமன்னர் மருந்துவர் இளைஞர் வடக்கு திரு இளைஞர் சரவணாக மாநிலத்து கௌரவப்படுத்திய அறிவு உள்ளதற்கு என சர்வம் நன்றி அறிந்த வணக்கம். கிரிக்கெட் நாட்டில் எதிர்பார்த்து பிறகு மகராஜ் ஒரே கிரிக்கெட் ராரா ராரா பாஜாவளி தெல்லத்திலே பாடுபடும் நம்மளோட வந்தமையா பாடுபடும் நம்மளோட வந்தமையா அதை சிறுந்த கப்பலங்கள் வந்தமையா ஒரு ஒண்ணுக்கு இருக்க முடியல பின்னாடி போய் இந்த மண்டையில இருந்து ரத்தம் சொல்லு சொல்லுன்னு ஓடிடுச்சு. பூரா கம்பு பின்னாடி நீட்டிக்கு இருந்தா இப்ப ஒண்ணுக்கு இருக்க போற இடத்துல நம்ம இத்தண்டி வளர்த்தே இருந்தா பணம் மருத்துவ எனக்கு தப்பா முத்துவலை போட்டு அமைச்சு வச்சிருக்கேன். 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படைவீரர்களோட கடிச்சு போட்டதுக்கு 1000 சம்பளம் கிடையாது கும்பளம் கிடையாது சம்பளம் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படைவீரர்களோட மந்திரி மகன் காதலி விழாவை காண்டி நெல்வாங்க வட்டிக்கு நெல்வாங்க சென்றிருந்தா. போன இடத்துல தகாதவத்தை பேசினாங்க. நான் தான் அடிச்சேன். ஆமா அதை அடிச்சு கிழிச்சேன். நான் தான் அடிச்சேன். அடிச்சதுல 3 பேர் செத்து போனாங்க. அது முதலே வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு. ஆமா ஓடி போய் குழுமைக்கிட்ட ஒளினேன். நம்ம 2 பேரும் ஒரே ஏரியா. நீங்க என்னவே பூஜை சொல்றீங்களா என்ன அடிச்சதுல 3 பேர் செத்துட்டாங்க. இத நெல்லுகளை பூரா அள்ளிட்டு வந்து ஓட்டப்பட இடத்துல குடிச்சு வச்சிருக்கான். இத பெரிய மகாராஜா சொல்லணும். அதுக்கு முன்னாடி புழு ஒண்ணு இருக்கு. புழுவா? சரி ஒரு வண்டு ஒண்ணு இருக்கு. வண்டா? சரி ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் கேன் ஒண்ணு இருக்கு. அந்த சொல்லணும்ல இருக்கிறதுலே பெரிய அளவு தான். இல்ல இல்ல அப்படி சொல்லாதீங்க. அந்த ஆளுக்கு நீ இதாய சரியான ஆளு. ஏய் வந்தது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இல்ல மாப்ள எங்க 4 பேருக்கு என்ன பாடு ஒருத்தனாப்ல தெரியுமா? நீ அந்த ஆளை இந்த மேடையில அசியப்படுத்துவடா இல்ல ராக்கெட்டா பொக்காவா? ஏய் விடக்கூடாது. இல்லையா உயர்த்தி பேசுறேன். அதை என்ன அசிங்கப்படுத்திட்டு போயிருவேன். கட்டமைப்பு நாடகத்துல மிகப்பெரிய ராஜான்னா போத விடுறேன். அவர் தண்ணி பீசு நீ பெரிய ஆளு. ஆனா அதெல்லாம் விட முடியுமா? அப்படி சொல்லு. வெளியே வரட்டும். ராக்கெட் ராஜான்னா பெரிய ஆளு எங்களுக்கு தெரியாதா? ஒரே ரேப்பா சுத்தி முத்தி பாரு. என்ன நடக்க போகுதோ தெரியலையாடா சஞ்சாலம். பாண்டி நீ கூப்பிட்டியா? விக்கி நீ கூப்பிட்டியாப்பா? வினோத் கம்பல் பிடிக்க தெரியாதுன்னா கம்பல் அடிடா இப்ப யாருக்கு அறிவுள்ள பாப்பா வாடா இங்கிட்டு வாடா. வீட்டுக்கு நடு மாட்டுக்கு அடி வீட்டுக்கு வைக்கலு இங்க வாடா இங்க வாடா இங்க வாடா இங்க வா இங்க வா. நீ யாருடா? நீ யாரு? நான் முன்னுப்பட்டு முத்தப்படாக்கி 300 பேருக்கு படைத்தவன் கட்டவும் தாய் மாமன். நீ யாரு?
தாய் மாமனை பாருங்க. ஏய் நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ யாரு? நாகலாபுரம் நாயக்கு. நாகலாபுரம். நீ எந்த நாய்க்கு? எந்த வம்சம்? நீ எந்த வம்சம்? நீ என்னட்ட பணிஞ்சின்னு வை. வள்ளியம்மா பொட்டி அத்துப்புட மாட்டேன். வள்ளியம்மத்துக்கு எந்த நாளுக்கு வந்து உன் பொட்டி நான் கூட எடுத்துடுவேன். இங்க வாட அங்க கேட்கறதுக்கு ஐயா உனக்கு காலில் விழுந்து கேட்கிறேன். அடுத்த வருஷம் இதே வள்ளியம்மன் நாடகத்தை போடுங்க. இவர் நம்பிராசனை போட்டு விடுங்க. இவர் முட்டதெல்லாம் நான் பேசுறேன். நீ யாராண்டாலும் நான் சதி பண்ண, யாராண்டாலும் சதி பண்ண நானு. மயில புடுங்க. ஏய் எனக்கு சுய அறிவு இருக்கற ஒண்ணு மாதிரி இல்ல பேப்பர்ல இங்க வர. நான் கேட்டா பேசிக்கிட்டு இருக்கேன். சரி யாருக்கு கேட்டதுக்கு பதில் சொல்லு. நான் கேட்கறதுக்கு பதில் பண்ண சொல்லு. இப்போ நான் முள்ளு பட்டு நான் நாகலாபுரம் நாகப்பன் ஆக்கிட்டேன். நாகப்பன் யாருக்கு நீ யாருக்கு தாய் மாமே? நான் வந்து ஒருத்த கட்டவங்க வர தாய் மாமன் தான் நானு. கட்டமு வர யாரு? யாரு? கட்டமு வர யாரா? ஆறுமுத்தாய்மான் மக. என்னது? ஆறுமுத்தாய்மான் மக. மய ஆறுமுக ஆறுமுத்தாய்மானோடைய மக. ஆறுமுக தாயா இன்னொரு பேருக்கு சொல்லு. என்ன இன்னொரு பேரு? நீ சொன்ன தப்புட. ஆறுமுக தாயா ஆறுமுக தம்மாடா. நீ இன்னைக்கு அந்த தெருவுக்குள்ள போயிட்டு வந்தியா அன்னைக்கே நீ என்னை பிடிச்சி வாங்குவேன்னு தெரிஞ்சு வச்சு. ஆமா அவங்க அம்மா வேற சொல்லிட்டேன். அவங்க அப்பா வேற என்ன வேறு? எனக்கு தெரியாது. சொல்லுடி மாப்பிள்ள. எனக்கு தெரியாது. நீ அப்ப அது மட்டும் வேணும் சொல்லு. உங்க அம்மா வேற தெரியும், உங்க அப்பா வேற தெரியாது உனக்கு? என்னது உனக்கு தெரியாத? சொல்ல. ஐயா அந்த வண்டிக்கு ஓரம் விட்டு உட்காருவீங்களா? ஓரத்துல அந்த ரோட்ல உள்ள ஆளு வரும். அந்த ஓரமா உட்காருங்க. அந்த வண்டி போயிட்டு அண்ணே பதறாம போகணே. 100 கிலோமீட்டர் வேகத்துல போகணே பதறாம. ஆமா உட்காருங்க. இப்படி நல்லா நடக்க ஓரமா உட்காந்து பாருங்க. ஏன்னா மத்தாளுக்கு இடையூறு பண்ணணும். இந்தாரு எந்திரிங்க. வண்டி போட்ட ஸ்பீக்கர் இருக்கு. நீங்க உட்காந்துக்கிறீங்கன்னா அப்புறம் அவங்க மேல ஏற்றிட்டு என்னத்த வேலை முடிஞ்சாத்த? சம்பளம் அன்றாட சம்பளமா இல்ல மாத சம்பளமா இல்ல வார சம்பளமா? ஏய் அவங்க உழைக்கிறாங்க. உன்ன மாதிரி ஏமாத்தோட பேப்பர் அதோட. ஆமா நான் ஏமாத்துறேன். இவர் மட்டும் பெரிய கேளுக்கு மட்டும் பதில் சொல்றீங்க. என்ன வர? அப்ப அங்க போய் கொள்ளாத. அங்க சொல்லாத. இங்க என்கிட்ட போட்டு போட்டு நாடகம் பாக்குறீங்களா? சரி ஒரே நாம ஆயிரம் நம்பர் 100 பை வேற 63 படை வீரர்கள் எல்லோரும் நெல்வாங்க. எங்க போனா? கரிசல் கொட்டாரம் போன. கரிசல் கொட்டாரம் போன. சரி எங்க போன? கரிசல் கொட்டாரம் போனா. சரி கரிசல் கொட்டாரம் போனா. கரிசல் கொட்டாரம் போனாங்க. ஆஹா எங்க போனா? போன போனோம்னா ஆட்டு போனா. எங்க அப்பா தாட்ட போனோம். உங்க அப்பா கிட்ட போய் என்ன தூரி விளையாடுறதா? இல்ல ஓஏபி காசு வாங்கியிருக்கா? இல்ல 1000 ரூபாயில 500 ரூபாய் வாங்கி நெல் வாங்க. எங்க போனா? நெல்வா கூட கரிசல் போட்டுட்டேன். போட ஈத்திர போட போட. ஏய் இங்க அண்ணே என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? நீங்க ஒரு ஆளு தான் படிக்கலையா? யாருமே வரமாட்டோம் விட்டாங்க உள்ள இருந்து. ஒரே நெல் வாங்க போனா. போன எங்க போனா? சீமை கொண்டு போனா. சிறிவைகிட்ட போன போய் நெல் கேட்டோம். கேட்டேன். ஏய் நல்லா சாப்பிடல. ஏழை தொங்குற. நான் சாப்பிடணும். சாப்பிடலையா? என்ன அப்ப என்ன சாப்பிட்ட? நான் திங்க ஓய்த சாப்பிட்ட மசில் மாதிரி. ஆமா மயிறு மாதிரி. பூவம்பழத்தை கூட குண்டு மிளகா சைஸ்ல இருக்க. அது வாயில வச்சு கூட சுரு சுருன்னு ஏறும்டா. ஆமா மயிரை போங்க. போய் நெல் கேட்டான். சகார வார்த்தையில பேசுறாங்க. ஆமா 3 பேருக்கு அடிச்சா. ஆமா 3 பேர் என்ன வேலை? 3 பேருமே செத்து போனாங்க. செத்தவனாக போட பேப்பல நீங்க தான் கொண்டாட்டி கட்டி கடுகு சந்தையில கீழ் பூணு போடுறத செத்தவனாக கண்டாதிக்குள்ள பத்தி 2 ரூபாய்க்கு வித்தவனே 3 பேருக்கு மூச்சு ஓட்டுறா. ஆஹா போட பேப்பையில 3 பேரும் சாகல. மூச்சு நிக்கல. சரி மாமியா மருந்த பிடிச்சி மச்சு வீடு கட்டி வளர்ந்தவனே நீங்களாம் கொளிச்சு பெட்டில மை செட்டு போட்டு கீழே புல் நீ குடும்பம் நடத்த. 3 பேருக்கு மூச்சு நிக்கல. செத்தும் போகல. 3 பேருமே சோத்து செட்டியை மறந்துட்டாங்க. சோத்து போய் மறந்துட்டாங்க. கொழுந்தியா மருந்த பிடிங்க கோமணம் கட்டி குடிச்சவனே 3 பேருமே சோத்து போய் மறக்கலடா. செத்தும் போகலடா. மூச்சு நிக்கலடா. 3 பேருமே கண்ணை 3 நிமிஷம் முழிக்க முடியலடா. போடா போகிட்டு நீலாம் ஆளுக்கு ஏதோ சைஸ் அரைக்கட்ட சைஸ்ல இருக்க. 3 பேருக்கு என்ன சொன்ன?
3 பேரு ஒரு தடவை சொல்லி அதுக்கு சொல்லிட்டேன். 3 பேருக்கு மூச்சு நிக்கல, சாகவும் இல்ல, சோத்து சட்டியும் மறக்கல. சரி 3 பேருமே சிவலோக பதவி அடைஞ்சிட்டாங்க. புண்ணியத்துக்கு பிள்ளை பார்த்து புண்ணியமூர்த்தின் பேர் வச்சவனே. சிவகப்படி சொன்னாங்க போட காலம் கொடுமைக்கு பிள்ளை பச்சு கரைச்ச வண்டின்னு பேர் வச்சவனே. என்ன போதவருக்கு மட்டும் விசில் வருது? 3 பேருமே சிவகப்படி அடையலடா, செத்தும் போகலடா, மூச்சு நிக்கலடா, கண்ணவும் போடலடா. 3 பேருமே இயற்கை எழுதினார்களடா. போடா போகிட்டு. மூச்சு நிக்கல, சோத்து சட்டியும் மறைக்கல, சாகவும் இல்ல. சரி 3 பேருமே இயற்கை எழுதிருக்காங்கடா. மாவுண்ட மண்டையா இயற்கை எழுதினாங்க போட குருட்டு கோழி தரவாணி போல. ஏன் நல்ல ஓடியே கோழி குருடா இருந்தாலும் குழம்பு எப்படி இருக்க, ருசியை தாண்டி இருக்க. அதான் நிக்க முடியாத குருட்டு கோழி அனுப்பியா நிக்கி. அதோட கேட்டேன் இவனாவது போட 3 பேருமே செத்து போறடா, இயற்கை எழுதினடா, கண்ணவும் போடலடா. 3 பேருமே காலமானார்கள்டா. வேற சொல்லிட்டுருமா? காலமானார்கள் போட வேண்டாவதுக்கு பிள்ளை பட்டு வேணுகோபால் பேர் வச்சவனே. வேண்டாததுக்கு பிள்ளை வந்து வெங்கட்ராமூர்த்தி நீ பேர் வச்சுவேன். நீ என்ன சொல்ற? போட போட சாண பாம்புக்கு பிறந்தவனே. போடா நல்லா உங்களுக்கு பிறந்தவன. நல்லா அப்படி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்குதா? மதுரை எதிர்பார்த்து என்ன உடம்பு இல்லை அழைத்து கட்டால் உள்ள உள்ள சாப்பிடும். நான் மேல சாப்பிடுறேன். கீழே நான் பாதியை சாப்பிடுறேன். நான் மதுரை வாழ்க வளர்க பல்லாண்டு வாழ்க. இது இறைவன் படைப்பு, இறைவன் செயல். மகாராஜா அவர்தான் வளர முடியல, நான் எப்படி வளர்ந்துருக்கேன்? அவர் எப்படி வளர்ந்திருக்காரு? அப்ப என்ன காம்பளான் குடிக்கணும்? உயிரம் பெற்று உத்தரத்துக்கு ஆகாது. அதே மாதிரி எங்க முருங்க மரம் மாதிரியா. கமலக்காரர்களே, என் தாய் நந்த வைத்தல் எதற்காக வரி கட்டுவேன் என்று
வீடு அருகாட்டு முடிந்தவரே என்று வீரத்தமிழ் கட்டபாம்பன் தாங்கதான் மகாராஜா, தாங்கதான் மகாராஜா. செல்லாரின் கூட்டத்தை சிதற அடித்து சிதறடித்து. இந்த நாட்டு மக்கள் வாழ வேண்டும் என்று ஆமா மகாராஜா. கங்கை கட்டி வருகின்றேன் இந்த கட்டபொம்மராசன். தாங்கதான் மகாராஜா, தாங்கதான் தானுங்க. அப்படி இருக்க அப்படி இருக்க. சிங்கம் அஞ்சுமா ஏன் மகாராஜா? பின்வாங்குமா அல்லது கம்பாத்தார்களே மகாராஜா, அந்த அந்நியாட்டு பரங்கி வெள்ளையன் வெள்ளையன். நம்ம அடியோடு அடிக்க காத்திருக்கின்றார்கள். முதலி அடிச்சுன்னா கம்பாத்தார்களே துணியாவுக்கு நீ மைண்ட் செட்டுக்காரருக்கு லைட்டுக்கு நீ காசு கட்டண. எனக்கு எத்தனை கொண்டாட கேட்கல. கம்பாத்தார்களே நீ ஏன் மகாராஜா அடிக்கிற? சிங்க வசிக்கும் பாஞ்சை குகையிலே ஆமா ராஜா. சிங்கம் அஞ்சுமா ஏன் மகாராஜா? இல்ல பின்வாங்குமா பெருமுது காட்டுமா? அன்றும் இல்லை இன்றும் இல்லை இது காட்டப்பாவும் இல்லை. எங்கெந்த மகாராஜா? அப்படி இருக்க அப்படி இருக்க. நமது தானாபதி வெள்ளை மகனுக்கு ஆமா ராஜா. உண்மை மகாராஜா. நெல் வாங்க சென்றிருந்தீர்கள் அல்லவா? மகாராஜா. அதை எப்படி வாங்கி வந்தீர்கள் கொஞ்சம் தெரிவிக்கலாமா? மகாராஜா, தாங்கள் தெரிவித்த வண்ணம் 1000 கம்பளும் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் இங்கிருந்து 8வது வரிசையில் மேய்ந்து கொண்டிருந்த என்னோட பள்ளமாச்சி மந்திரியார் பார்த்து சொன்னாருங்க. சரி அப்பதான் மந்திரியார் பார்த்து நாங்க கேட்டா, ஏயா நம்மளுக்கு 8வது 8 ஏற்கனவே பகையா இருக்கு, 8 சொந்தமான மாட்டுகளை ஓட்ட சொல்றீங்களே, என்னையா காரணம் கட்டமுங்க. அதுக்கு என்ன தெரிவித்தார்கள்? அதற்கு அரண்மனை மந்திரியார் தெரிவித்தார், கமலத்தார்களை நெற்றில தலையில் சுமந்து கொண்டு வர முடியாது, வெகு தொலைவில் இருக்கும் காரணத்தினால் பொய் மாட்டுதான் கட்டிக்கொண்டு வர முடியும் தெரிவித்தார் மகாராஜா. சரி அதன் பிரகாரம் ஏற்கைக்கு அடியிறங்கும், ஏற்கைக்கு அடியிறங்கும், ஏற்க ஏற்க அடியிறங்கும், ஏற்க ஏற்க செம்மான் படிச்சுட்டே போகணுமுங்க. அங்க என்ன செஞ்சார்கள் நீங்க போகையில? போகணும்ல, நீ வந்தீல உனக்கு தெரியும்ல, செப்படா தூங்குவாயா, போடா மணிப்பிரஸ் வாயா. அம்மட மம்பட்டி வாயா, ஆமா போடா இன்னொரு மாட்டாங்களையும் பொதி மூட்டு செம்மையா சுமந்து கொண்டுவோம். பயமுல்லாம செப்பு நான் இருக்கேன்டா. ஆமா இவர் வரையும் இப்படி அடிச்சாலும் இப்படிங்கிறது பறந்து போய் திருப்பூரத்துல இருந்துருவாங்க. ஆளுநர் பாருங்க என்ன எனது அண்ணமகன் புளியங்குளம் வேட்டையன் எனக்கு 100 ரூபாய் 100 லட்சமாக கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் நன்றி எனது வணக்கம். எனது மருமகன் ரத்னவேல் ஞாபகர் தமிழக 100 ரூபாய் கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் நன்றி எனது வணக்கம். எங்கள் மதினி எனக்கு 100 ரூபாய் கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என் சார்பாக கலைக்குழுவின் சார்பாக நன்றி எனது வணக்கம். இங்க வாடா, அங்க என்ன உனக்கு வேற? போடா ஆட்ட போனேன். ஆட்ட போட உங்க அப்பா தட்ட போனேன். இல்லப்பா தப்பா சொல்லிட்டு உங்க அம்மா கிட்ட போனேன். ஏன்டா உனக்கு ஆம்பளை மாதிரி கோவம் வருது? ஏன்டா உனக்கு பொம்பளை மாதிரி ரோசப்படுற? ஆம்பளை ஏய் என்ன கேள்வி கேட்கிற? என்ன கேட்ட நான் திருப்பி அதானே ஆம்பளை மாதிரி கோவம் இருக்குங்க. ஆம்பளை மாதிரி கோவம் வருதுன்னா நீ என்ன பொம்பளையா? நானாவது மீசைய வரைஞ்சிட்டாவது வந்திருக்கேன். எந்த நீ உருணி மசுர பொம்பளை மசுர வச்சுட்டு வந்திருக்க. கோவம்டா, நான் பிள்ளை வந்து பாரு. ஆம்பளை பொம்பளை தெரியும். நீ வந்து வாரு உனக்கு நாக்கு ஒண்ணு கூட்டி ஏன் பயப்படுற? பயமில்லாம செப்பு. இவன் பேச விட மாட்டான் இருக்க. எப்ப பேச விடுப்பா செப்புடா, செப்புடா. மகாராஜா எதுக்கு பயப்படக்கூடாதுடா? ஏன் பயப்படுற? அவனை ஒரு ஓடு ஓடுன்ற ஒரே ஊர்ல 2ஆ போயிருக்க. ஒன்னே வெட்டினால் 4 வெட்டு வெட்டலாம். அவர் என்ன 2 வெட்டு கூட இருக்க மாட்டார். அவரு ஆனா, கோவத்துக்கு வாயில வச்சுக்கோ, சும் சும்னு ஏறும். ஆமா இவர் மிளகா பிஞ்சை வச்சுட்டா மசர கூட இருக்காது. ஒண்ணு கூட்டு ஒண்ணு எதுக்கு பயப்படக்கூடாது? ஏன் பயப்படுற? போடுவாங்க இல்லப்பா. அடிச்ச விடுடா பாத்துங்க முன்னாடி வாழ் இருக்கு. தாய்மாமே கத்துல கைய கட்டி வச்சிருக்கேன். ஆமா இவர் பெரிய தாய் மாமே. தாய்மாமன்னு எனக்கு தானே தெரியும். மாமன் கழுத்துல மருமையை வச்சாதான் சரியா வரும். நாங்க தான் உங்களுக்கு கழுத்துல வைக்காதீங்க வாயில வைங்க. ஏலே இருந்தா இருந்தா ஏய் சொல்றா. ஓட்டப்பல் நல்ல விட்ட மாதிரி ஏன் சொல்லு. பயப்படுற? கட்டு சண்டை கம்பு சண்டை எல்லா சண்டை குதிரை ஆணையாட்டம் குதிரை ஏட்டம் எல்லாம் கட்டு கொடுத்து நீங்க தான் மாமனாரே. நாங்க தான் மகாராஜா. ஆமா மாமன்கிட்டயே போய் கழுத்துல கை ஆமா வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா வச்சுதான் ஆகணும். நான் சாமிக்கு வச்சுட்டேனே. அதெல்லாம் நான் பார்த்தா தானே உங்க மருமை கேள்விப்பட்டார்ல. அவன் கேளுங்க. போட போட சொல்லுப்பா. எதுக்குமே பயப்படக்கூடாது. பயப்படாம சொல்லுப்பா. பயப்படாம செப்பு. நீ எதுக்கு பயந்தவல்ல சொல்லு. நம்ம மகாராஜா ஏட பயப்படுற?
பேச விடுறாங்கன்னு பாத்தீங்களா? இந்த வண்டுக்கு பிறந்தவனா இருப்பான், புள்ளி வண்டுக்கு. அதுன்னா இந்த மழை காலத்துல வரும்ல காப்பாத்தி. சரி சரி சொல்லு. நீ பயணம் தப்புடா. எனக்கு தெரியாது, அவனுக்கு தாங்கள் தெரிவித்தவனும் இங்கிருந்து எட்டாவது மேய்ந்து கொண்டிருந்த அங்க 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 தட்டா கொஞ்சம் இறக்கி தட்டுறங்கிட்டு இங்கிருந்து எட்டாவது மேய்ந்து கொண்டிருந்த எல்லோரும் பல்லு மாட்டி மஞ்சள் பதிவு சொன்னாங்க. ஆமா எல்லாம் போன ஓட்டு கேட்க. ஆமா ஆமா நெல் வாங்க போனது. அவன் கேட்கறங்க போட. மாமனார் அவர்களே, இது வேற சின்ன மட்டும் என்ன மாட்டி விடுது. இது விளையாட்டு இருக்க நேரம் இல்ல. 2 பேர் விளையாடுறீங்க. ஆமா ஆமா. சரி மகாராஜா, இவர் எந்த வகையில உங்களுக்கு தாய் மாமனார்? அவர்கிட்ட தான் கேட்கணும். ஒரு சின்ன விஷயம் மருமகன்றாருல, அவர்கிட்ட தான் கேட்கணும். உங்க பேர் என்ன? உங்க பேர் வந்து உங்க பேரு இப்ப என்ன கதாபாத்திரம்? என் பேர் வந்து கட்டபொம்மன். கட்டபொம்மன். உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஆண்டார்கள்? நீங்க எத்தனாவது தலைமுறையை ஆள்றீங்க அப்படின்னு கேளுங்க. தெளிவா சொல்லக்கூடியது மதுரை சங்கத்துல எங்க மாமா குளிச்சு விட்டு போக கூட மிச்ச முடியாது சொல்லுவாங்க. கேளுங்க. மாமனார் அவர்களே, கொஞ்சம் எடுத்து கூறுங்கள் பார்க்கலாம். அவர் சொன்னதுதான் நீங்க எடுத்து கூறுங்கள் பார்க்கலாம். எத்தனை வருஷம் எத்தனை மன்னர்கள் ஆண்டாங்க அதை கேட்கிறாரு. நான் தான் சம்பளத்துக்கு வந்திருக்கேன், அவன் எனக்கு வந்திருக்கேன். எல்லாத்துக்கும் தெரியாது மாமனாரே. மகாராஜா, தாங்கள் வந்து பாண்டாளங்குறிச்சியிலே எப்படி எப்படி உங்க உங்க வரலாறு முழுசா சொல்ல எப்படி மகாராஜா? முழுசாவே சொல்லிருங்க. தாங்கள் வந்து பாண்டாளங்குறிச்சியிலே 3/1/1760 திங்கட்கிழமை பிறந்தார். நீங்க பாண்டாளங்குறிச்சியிலே கொல்லம் ஆண்டு 965, அதாவது 965 20 தை 20 தேதி 2/2/1790 பாண்டாளங்குறிச்சியில் பதவி ஏற்றீர்கள். சரி. 30வது வயதில் 47வது தலைமுறையாக 47வது தலைமுறை. சரி. அப்ப 46 தலைமுறை முன்னக்கூடிய யாருன்னு கேட்பீங்க. ஆமா ஆமா ஆமா. ஆந்திராவில் பெரியாரி வந்து 22 பேர். ஏன்னா கட்டபொம்மன் மூதாதையர்கள் வந்து ஆந்திராவிலிருந்து வந்தவர்கள், தென்னாட்டு வந்தவர்கள். ஆமா ஆமா. 22 பேர் ஆந்திராவில். பாண்டாளங்குறிச்சிக்கு வந்த பிற்பாடு 25 பேர். 25 ஒரு 22 47. ஆமா. முதல் முறையாக வாசி செமினார், வெள்ளாரி நாயக்கர், பாஸ்கர் கட்டப்ப நாயக்கர், கொண்டு பொம்மு, செல்ல பொம்மு, கால பொம்மு, பாலபட நாயக்கர், பாரி கட்டப்புத்துறை, பெரிய பட்டுத்துறை, சின்ன பட்டு நாயக்கர், சின்ன பாஸ்கர் கட்டப்ப நாயக்கர், கெட்டி பொம்மு துறை, ஸ்ரீ வல்லமலை நாயக்கர், ஸ்ரீ வெள்ளமலை நாயக்கர், சின்ன குமாரசாமி நாயக்கர், பாலசுப்ரமணிய கட்டமுறை, சூடாமணி கட்டமுறை, சுப்பிரமணிய ஜமீன்தார், சின்ன பாண்டிய கட்டமுறை, மாசி கட்டபொம்மு, பீமராஜ கட்டப்ப நாயக்கர், சின்ன பீமராஜ கட்டமுறை. இன்னும் 22 பேர் பெரியாரியில். பாண்டாளங்குறிச்சிக்கு வந்த பிற்பாடு பாஞ்சாலன், சின்ன பாஞ்சாலன், ஜெகை வீரவண்ட கட்டமைக்கர், சிக்கு விஷய கட்டமைக்கர், பெரிய வீரவண்ட கட்டமைக்கர், கட்டிய பாண்டியன், சிவத்தைய பாண்டியன், சின்ன பொம்மையா, குமாரசாமி, பெரிய வீரவண்ட கட்டமைக்கர், சுப்பையா, துரைசிங்கம், மீண்டும் குமாரசாமி, சுப்பிரமணிய கட்டமைக்கர், திக்குமணி கட்டமைக்கர், தலவாய் குமாரசாமி நாயக்கர், சின்ன சிக்கு விஷய கட்டமைக்கர், பெரிய மண்ணுதுறை, சின்ன மண்ணாக்கர், சிலம்பு கட்டமுறை, சின்ன பீமராஜன், ஆதி கட்டமுறை, முடிசூட கட்டமுறை, தலைவணங்க தலவாய் குமாரசாமி நாயக்கர். 47வது தாங்கள் வீரவண்டிய கட்டபொம்மன். எனக்கு அவர் திறமையை ஒத்துக்கிறியா? எனக்கு எங்க அக்கா மரதா இவங்க 100 ரூபா கொடுத்திருக்கிறாங்க. அவர்களுக்கு அவர் குடும்பத்தார்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம். எனது பேத்தி எனது பேரன் காத்தியராசா அவர்கள் எனக்கு 200 ரூபாய் கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் நன்றி வணக்கம். ஒத்துக்கிட்டேன் மாமனாரை ஒத்துக்கிட்டேன். சரி. முதல் கோட்டை வாசலில் வேட்டைக்கு சமமான வேளாண் வீரர் காவலுங்க. சரி. 2ஆம் கோட்டை வாசலில் கரடிக்கு சமமான கருப்பன் தவறு காவலுங்க. சரி. 3ஆம் கோட்டை வாசலில் படைக்கு தலைவரான பாண்டிய தவறு காவலுங்க. சரி. வேளாண் யாருடா? இங்க வாடா, வேளாண் யாரு?
நாம கீழே போட்ட காண்டாலம் பற்றி கீழே போட்ட காவலில் சுந்தரலிங்க மைத்தினர் வேளாண்மை கருப்பந்தவர் யாரா நான் பகவதோட சித்தப்பா பாண்டியத்தவர் அந்த ஓட்ட பக்கத்து இருக்காருங்க பாண்டியத்தவர் யாரு நம்ம பகவத வெள்ளையத்தவருக்கு அக்கா தங்கச்சி கூட பண்ண அக்கா தங்கச்சி 6 பேருக்கு கட்டு கொடுத்து சொந்த மைத்தினர் 3 பேர் மட்டும்தாங்க மனசா போய் வெட்டிக்கு நெல் கேட்டவங்க தகாத வார்த்தைகள் பேசினார்கள் என்னென்று கேட்டால் பட்டியல் இருக்கிற கல்யாணத்துக்கு உங்க பள்ளி உடைப்பு நீங்க சும்மாவே இருந்தீங்க அப்பதான் மகராஜ் எங்களுக்கு 2 வருஷமே கிளம்பிருச்சு என்ன கிளம்பிச்சு வீரன் ஆமாங்க சரி நாங்க ராத்துக்குள்ள கம்பளம் பண்ணி நிறுத்த மகராஜா அதுக்கு என்ன தெரிவித்தார்கள் கம்பளம் பண்ணா உங்களுக்கு சம்பளம் நடந்தது எவ்வளவு ஊக்கம் எவ்வளவு எங்க பாட்டுல இருக்கிறாருங்க அப்பதான் தெரிவித்த ஒரே வேளாண்டி எங்கிட்ட போனா நையாண்டி நாங்க யார் நினைச்ச கண்ணுமணிக்கிற ஜீவனாந்தாலும் கமலத்தார் வாக்கு கொள்ளாதது தொண்டிக்கிற ஜீவனாந்தாலும் தோற்கலத்து வாக்கு கொள்ளாதது நாங்க ராஜோட கம்பளம் கரும்பு ஒரு மணி வச்சு பையன் சொல்லுங்க அதுக்கு என்ன தெரிவித்தார்கள் ராஜோட கம்பளம் என்றதுக்கு அப்பதான் என்ன வந்ததுன்னு கேட்டாருங்க சரி கேட்டாருடா நீ பாத்தீங்கள செப்பல கூட போய் கேட்டதுக்கு அவர் வாட்டுல பார்த்தோம்ங்க சரி ரேப்பான்னு சொன்னா அவர் ஒழுங்கா மரியாதை பதில் சொல்லியிருந்தா பரவாயில்ல சரி ரெண்டையும் புடிச்சு கசக்குனாருங்க என்ன என்னத்தை புடிச்சு கறீங்க ரெண்டு என்னன்னா ரெண்டுண்டா என்ன கண்ணை ரெண்டையும் புடிச்சு கண்ண ரெண்டுமா ஆமா முட்டையா நாங்க சொல்றேன் கண்ணை ரெண்டையும் தூக்க வச்சு இருந்தாருங்க சரி அன்றைக்கு அளவு கருது மது எடுத்திருப்பாரு 3 போட்டிருந்திருப்பாரு அவருக்கு என்ன 3 சரக்கு கஞ்சா ஆமா கல்லு முட்டி கைமுட்டியால் செஞ்ச முட்டி கைமுட்டி கல்லு சரி 3 முடிச்சு அதான்டா உடம்பு புரியா இருக்கு குடிச்சு விட்டு 2 முடிச்சு அளவுக்கு வந்து கஞ்ச காய கேசக்குனாருல வண்டியில சொல்லு மல்லிகை மகாராஜா கொள்ளை மகாராஜா 136 பட்டு நடத்தும் கொள்ளை மகாராஜா எங்க கொண்டு வச்சிருக்கீங்க நில ஓட்டக்கூடாது எடுத்துக்கோங்க சரி இதுக்கெல்லாம் காரணம் நம்ம அருமை மதியம் தான் மகாராஜா சரி அப்படியானால் மாமனார் அவர்களே எனது தம்பியை அதிசி நான் அழைத்ததாக அழைத்து வாருங்க அப்படியே காளியம்மன் ஒரு பாட்டை பாடி எனது தம்பியை சந்திக்கின்றேன் புறவக்குளம் வடக்கு தெரு கிராமத்திலே நம்ம காளியம்மன் கோயிலுக்கு உணப்பாடி ஊர்வலம்மா காளியம்மா தாயே வரம் கொடுப்பானியே அம்மா காளியம்மா தாயே வரம் கொடுப்பாயே